நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா நான் காலேஜ் கிளம்புறேன். சரி, சார் வந்திருக்காரு பாரு. ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? என்ன நந்து, காலேஜ் கிளம்பிட்டியா? ஆமா அங்கிள். வெரி குட். மேடம் எப்படி இருக்காங்க? ஷாலினி எப்படி இருக்காங்க? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க. அம்மா என்ன உன்னை பார்க்கவே முடிய மாட்டேங்கிறது? இங்கே வந்தாலும் இருக்க மாட்டேங்கிற, வீட்டு பக்கம் வர மாட்டேங்கிற. இல்லை அங்கிள், ஃபைனல் இயர்னால கொஞ்சம் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். நல்லா படிப்பா. ஆல் தி பெஸ்ட். கிளம்புறேன் அங்கிள். வரேன்ப்பா. சரி, போயிட்டு வா. அம்மா நான் கிளம்புறேம்மா. நந்து, காலேஜ் முடிஞ்சோடனே ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போ. ஏன்? ஒரு மெடிக்கல் ப்ராஜெக்ட் பத்தி பேசணும். ஓகேம்மா, வரேம்மா. பாய். வரேன்ப்பா. பாய் பாய் அங்கிள். குடு. இப்பதான் சார் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். நடுவுல இவன் பண்ண கூத்தெல்லாம் பார்த்து எங்க இவன் கூட என் மாதிரியே ஆயிடுவானோன்னு பயந்துட்டேன் சார். உனக்கு என்ன குறைச்சல் தானா? நீங்க தான் என்ன மெச்சுக்கணும். எத்தனையோ பேர் என்ன திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் சொல்லுங்க சார். தானா, நான் போய் அவனை பார்க்கணுமா? என் பொண்ணு இனிமே தொந்தரவு பண்ணாதேன்னு அவங்ககிட்ட போய் நான் கெஞ்சணுமா? மகேஷ் எனக்கு சொல்றான்ப்பா. இதெல்லாம் தேவையா எனக்கு? வேண்டாம் சார், வேண்டாம். நீங்க போய் அவன் முன்னாடி எல்லாம் நிக்க வேண்டாம். நீங்க போய் அவனை பார்த்தீங்க, உங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துடும். எதுக்கு இதெல்லாம்? வேண்டாம். ஏங்க, எந்த நேரத்துல வேணாலும் அந்த மணிபாரதி ஜெயந்தியை தேடி போலாங்க. நம்ம ஜெயந்தி கிட்ட கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்க சொல்லணுங்க. இல்ல, நான் இது எதுக்கு சொல்றேன்னா, மணிபாரதி திடுதுப்புன்னு போய் ஜெயந்தி முன்னால நின்னானா ஜெயந்தியோட நிலைமை என்ன ஆகும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அதனாலதான் மணிபாரதி பத்தின விஷயங்கள் எல்லாம் நம்ம ஜெயந்தி கிட்ட முன்னாடியே சொல்லி வச்சிட்டோம்னா அவ கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருப்பால. பண்ண வேண்டிய அயோக்கியத்தனங்களாம் பண்ணிட்டு இன்னைக்கு ஜெயந்தி முன்னால வந்து நிக்கிற அளவுக்கு அந்த ராஸ்கலுக்கு தைரியம் இருக்கா? சார், ஜெயந்தியை தேடி போகணுங்கிற எண்ணம் அவனுக்கு இருக்காது. ஆனா தன்னுடைய வாரிசு தேடி போகணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் அவன் இங்க வந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். சார், ஏன் சொல்றேன்னா, இத்தனை நாள் அவனுக்கு சொந்த பந்தமே இல்லைன்னு சொல்லி எங்கெங்கேயோ சுத்திக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு அவனுக்கு ஒரு வாரிசு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு பார்க்கணும்னு எண்ணம் இருக்காதா? வாரிசா? யார் வாரிசு? எந்த உரிமையில அவன் வாரிசு தேடிக்கிட்டு வந்திருக்கான்? சார், என்ன இருந்தாலும் ஷாலினி அவனுடைய ரத்தம் தானே. அவனுக்கு வாரிசு தானே சார். சார், ஜெயந்தி பக்கத்துல ஷாலினிய பார்த்தா கண்டிப்பா அவனுக்கு தன்னோட பொண்ணுன்னு தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சுக்கிறதுல தப்பு என்ன இருக்குன்னு எனக்கு புரியல சார். இங்க பார்த்தனா, அவன் என்னதான் கெஞ்சி கேட்டாலும் என்னதான் ஆதாரத்தை கொண்டு வந்தாலும் நான் என் பேத்தி அவனுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க இப்படியே விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. நாளைக்கு ஷாலினிக்கு அவன் தான் அப்பான்னு தெரிஞ்சா அவரோட போயிடுறேன்னு ஷாலினி சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஷாலினி விருப்பப்படிதானே நடக்கும். அப்பாவும் பொண்ணு ஒண்ணு சேரதானே போறாங்க. என்ன மேடம், பகல் கனவா? ஆள் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன கனவு கண்டுட்டு இருக்க? இல்ல, அது வந்து என்ன வந்து போய் என்ன சொல்ல போற? கனவெல்லாம் காணல, ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்ல போறியா? ஏய், என்ன யோசனை பண்ணிட்டு இருந்த? என்னடி, சாப்பிடுற டைம் ஆச்சுல்ல, இங்க வந்து இப்படி நின்னுட்டு இருந்தேன்னா சாப்பாடு யார் எடுத்து வைப்பாங்க? பசிக்குது, வந்து சாப்பாடு எடுத்து வை. என்னடி சொல்லிட்டு இருக்க, நின்னுகிட்டே இருக்க? சாப்பாடு ரெடி தானே? சாதம் ரெடி ஆயிடுச்சு. சாதம் ரெடி ஆயிடுச்சுன்னா
அப்போ இந்த குழம்பு ரசம் காயெல்லாம் காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணி வச்சிருக்கியா? கட் பண்ண காய பச்சையா சாப்பாடோட சாப்பிடணுங்கிறியா? நான் என்ன ஆடா மாடா? ஏய், கேட்டுட்டு இருக்கேன்ல. உம்மனா மூஞ்சி மாதிரி இப்படி நின்னுட்டு இருந்தேன்னா சொல்லுடி பிரியா, சொல்லுடி. சொல்லு, என்னடி? சொல்லு. விடு பிரியா. பச்சையா சாப்பிட சொல்றியாடி? பிரியா விடு பிரியா. யாரு மேல கை வச்ச? ஷாலினி மேல கைய வைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? எல்லாரும் முன்னாடியும் நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இப்ப யாரும் இல்லாத நேரத்துல வெள்ளத்தனத்தை காமிக்க ஆரம்பிச்சிட்டியா? சமையல் வேலைக்கு இந்த வீட்டுக்கு வந்தவ அந்த வேலையை கரெக்டா பார்க்க வேண்டாமா? சமையல்காரியா? ஷாலினி இந்த வீட்டு சமையல்காரின்னு யாரடி உங்ககிட்ட சொன்னா? பின்ன எதுக்கு வந்தா? யாரும் இல்லாத அனாத போனா போகுதுன்னு இந்த வீட்டுல வேலைக்காரியா வச்சிருக்கோம். வாய மூடுறி. ஷாலினி யாரும் இல்லாத அனாதைன்னு உனக்கு தெரியுமா? ஷாலினிக்கு எல்லா உறவும் இருக்கு, அப்பா அம்மாங்கிற எல்லா பந்தமும் இருக்காங்க. அப்படியா? அப்ப சொல்லு, ஷாலினியோட அம்மா அப்பா எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு சொல்லு. பேரிக்கா மரத்துல வவ்வால் மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்காங்க. பெங்களூர்காரி, நானும் கண்ணாத்தாவும் தங்க மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணு தாண்டி இந்த ஷாலினி. அப்படின்னா உன் தங்கத்தை உன்னோடய கூட்டிட்டு போய் பத்திரமா வச்சுக்கோ. இந்த வீட்டுல இருந்தா நான் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். அப்படி செய்யலன்னா அடிப்பேன், உதப்பேன். அடிப்பியா? நீ அடிப்பியா? இந்தாடி அடி, அடி, கை வேடி. கை வச்ச உன் கைய நான் உடைச்சிருவேன். என்ன இத பாருடி, என் தங்கத்தை நான் என் குடிசைக்கு கொண்டு போய் கஷ்டப்படுத்தணும். இவ இங்கதான் இருப்பா. இது இவ வீடு, இவளுக்கு சொந்தமான வீடு. ஏய், என்ன தண்ணி போடாமலேயே உளறியா? என்ன பேசிட்டு இருக்க? இது அவ வீடா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா ஆமா, கிட்டினி. உங்க மாமியாரு உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் கிட்டினி. அத கொடுத்தது யாரு? இந்த ஷாலினி. இவளை பத்திரமா பாத்துக்க வேண்டியது அவங்க கடமை. கிட்னி கொடுத்துட்டா இந்த வீடு அவ வீடாயிடுமா? இல்ல இந்த வீட்டுல இருக்கிற உரிமை தான் அவளுக்கு வந்துருமா? ஆமா, கிட்டினி கொடுக்காமையே இருந்தாலும் ஷாலினிக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்கு. இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல. இது பாரு ஷாலினி, உன்னை இந்த வீட்டுல யாரும் அதிகாரம் பண்ண முடியாது. உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அடியே 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 பெங்களூர்காரே, இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் ஷாலினி பொண்ணுகிட்ட வச்சுக்கிட்ட உன்னை நான் சும்மா விட மாட்டேன். சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அத நான் சொன்னா வெளியில யாராலையும் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது.
வர்மா, இந்த வீட்ல யாராவது உன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுனா உடனே என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். ஏய் ஏய் ஏய், பார்த்து நடந்துக்க. ஜாக்கிரதை. ஏய், என்ன என்ன நடக்குதுங்க? ஆ? அருண், அருண், வாங்க போய் சாப்பிடலாம். வேண்டாமா, நான் வந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் ஷாலினி வந்து எனக்கு பரிமாறுவா. அதெல்லாம் உனக்கு பிடிக்காது. எதுக்கு வம்பு? ஆளை விடு. அருண், அருண், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. எனக்கு ட்ரெஸ் வாங்க போன நீங்க ஷாலினிக்கும் சேர்த்து ட்ரெஸ் வாங்க போறேன்னு சொன்னீங்களா? இல்ல இல்ல, சாதாரணமா வெளியூர்ல இருந்து ஹஸ்பண்ட் வரும்போது வைஃப் கிட்ட சொல்லாம ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு தான் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஆனா உங்க விஷயத்துல அது மாறிடுச்சு. அதனால தான் எனக்கு கோவம் வந்துருச்சு. அந்த கோவம் அப்படியே ஈகோவா மாறிடுச்சு. அப்ப இருந்த டென்ஷன்ல நான் ஏதோ பேசிட்டேன். அருண், அப்படி நடந்துக்கிட்டது தப்புன்னு தெரிஞ்சு நான் அதை உணர்ந்துட்டேன். ஐ ஃபீல் வெரி கில்ட்டி அபவுட் இட். அருண், ஐம் சாரி. சாரி, வெரி சாரி அருண். பேசக்கூடாததெல்லாம் பேசிட்டு இப்ப சாரி சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? நீ பேசினதெல்லாம் கேட்டு எனக்கே ரொம்ப வேதனையா இருந்துச்சு. பாவம் அந்த பொண்ணு ஷாலினி. அவ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா. அவ மனசுல எவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கும். நான் இப்போ ஷாலினிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன்னு சொல்லி உன் ஈகோ இன்னும் ரைஸ் ஆகிட போகுது. வேணா விட்டுருமா. அருண், என்ன அருண்? ஐம் சாரி. நான் தான் தப்ப ஒத்துக்கிட்டேன்ல. நான் அமைதியா இருந்த போது அதை யோசிச்சு பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு. அப்படி நான் ஒன்று பண்ணேன். நான் வாங்கிட்டு வந்த சுடிதாரில் ஒன்று எடுத்துட்டு போய் நீயே ஷாலினி கிட்ட கொடு. நடந்ததுக்கெல்லாம் சாரின்னு சொல்லி நீயே அவகிட்ட மன்னிப்பு கேளு. கேப்பியா? அவ்வளவுதானே? சரி, நான் கேக்குறேன். இப்ப வருவீங்களா சாப்பிடுறதுக்கு? வாங்க அருண், ப்ளீஸ். அருண், வாங்க அருண். ஷாலினி, 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 சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வாங்க. ஷாலினி இரு. ஷாலினி, ஐ எம் ரியலி சாரி மா. என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ். நான் ஏதோ கோவத்துல உன்னை கண்ணா பின்னான்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேன். ஆத்திரக்காரிக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க.
என் விஷயத்துல அது சரியா தான் போச்சு. ஷாலினி, நான் பேசின எதையும் மனசுல வச்சுக்காதமா. ஐம் சாரி. என்னதான் படிச்சிருந்தாலும் மாடர்னா இருந்தாலும் ஒரு பொண்ணு தானே. அவ புருஷன் வேற ஒரு பொண்ணு மேல பாசம் காட்டுறது அவளுக்கு பிடிக்காது. பெத்த அம்மாவா இருந்தாலும் கூட அது பிடிக்காது. அதனால தானமா நிறைய பேர் வீட்டுல மாமியார் மருமக இந்த பிரச்சனை எல்லாம் வருது. பிரியா, ஆரம்பத்திலே நீ உன் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லியிருந்தியானா நானும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்க மாட்டேன். பிடிக்கலன்னா சொல்லியிருக்கலாம். ஐயோ, ஃபர்ஸ்ட்ல அந்த மாதிரி எதுவுமே இல்ல அருண். நானும் ப்ராட் மைண்டடா தான் இருந்தேன். ஷாலினிக்கு இந்த வெயிட்ல இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியும். ஆனா என்னைக்கு நான் உங்க வைஃப் ஆனனோ அன்னைக்கு உங்க மேல ரொம்ப பொசசிவ் ஆயிட்டேன். என் குணத்துல ஒரு மாற்றம் தானா வந்துருச்சு. இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காம இருக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஷாலினி, ப்ளீஸ்மா என்னை மன்னிச்சிரு. இந்தா, இது அருண் உனக்காக வாங்கிட்டு வந்தது, எடுத்துக்கோ. வாங்கிக்கோ ஷாலினி. வாங்கிக்கோமா. வாங்கிக்கோ ஷாலினி. வாங்கிக்கோ ப்ளீஸ். ஷாலினி, சாப்பாடு எடுத்து வை, நம்ம எல்லாம் சாப்பிடலாம். வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ எடுத்து வை, எல்லாரும் ஒன்றா சாப்பிடலாம். எடுத்து வைமா, சாப்பிடலாம். சரி. நீ இவ்வளோ தூரம் சொல்லியும் ஷாலினிக்கு உன் மேலே இருக்கிற பயம் இன்னும் போவே இல்லை பாத்தியா? அதெல்லாம் நான் சரி பண்ணிக்கிறேன். நீங்க வாங்க வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மையப்பா, என்ன விஷயம்? விஷயம் இருக்கு, விஷயம் இருக்கு. உங்க பொண்ணு வீட்டுல புலி வேஷம், கரகாட்டம் எல்லாம் ஆரம்பமாயிடுச்சு. இந்த தடவை அவதாரம் எடுத்திருக்கிறது யாரு தெரியுமா? உங்க பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்காளே புது மருமக பிரியங்கா. உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா உங்க பொண்ணு வீட்டுக்கு போங்க. டிக்கெட் எல்லாம் கிடையாது, ஃப்ரீயா ஆட்டம் பார்த்துட்டு வரலாம். டேய், நான் இப்பெல்லாம் அதிகம் பயப்படுறது எதுக்கு தெரியுமா? தெரியும் சாமி, தெரியும். கண்ணாடியில உங்க முகத்தை பாக்குறதுக்கு தானே. டச்சி, வாய மூடுற. என் முகத்தை இல்லைடா, உன் முகத்தை பார்க்கறதுக்கும் உன் வாயிலேருந்து வர வார்த்தைகளை கேட்கறதுக்கும் தான். தினம் நான் தூங்கி எழுந்திருக்கும் போதே அன்னைக்கு தேதியில உன் முகத்துல நான் முழிக்க கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன்டா. அப்படின்னா அதோட சேர்த்து இன்னொன்னையும் நீங்க வேண்டிக்குங்க சாமி. உங்க பேத்தி ஷாலினிய அந்த பெங்களூர்காரி கழுத்தை நெரிச்சு கொல்லாம இருக்கணும்னு வேண்டிக்கங்க.